வணக்கம் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல கிளைமேட்ட பத்தியும், பிளஸ் கஸ்டமர் வந்து ரூம்ஸ்ல ஸ்டே பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து டேமேஜ் ஏதாவது பண்ணிட்டா என்ன நடக்கும்? அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல பேசப் போறோம். கிளைமேட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்து மைல்டா தான் இருந்தது கிளைமேட்டு. சூரிய வெளிச்சம் வந்து அவ்வளவா இல்லவே இல்ல. ஒரு 4, 5 நாள் ஆச்சு. நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் அடிச்சு, கொடைக்கானல்ல அடிச்சு, அந்த 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. அந்த அளவுக்கு ஃபுல்லா மைல்டா தான் இருக்கு. குளுரு பட்டைய கெளப்புது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு மேல மழை வந்துருச்சு. அந்த இத்தன நாளா பெஞ்ச அளவுக்கு ஒரு ஹெவி ரெயின் கிடையாது. ஒரு மீடியமான லைட்டான சாரல் தான் தூவிக்கிட்டே இருந்தது. மிஸ்ட்டு அந்த மழை பெஞ்சு முடிச்சோனே ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிருச்சு. எல்லா ஏரியாலயும் மிஸ்ட் தான். ரோடே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சைட் சீயிங் வந்து போற இடங்கள்ல நெறைய பிளேஸஸ்லாம் வந்து இந்த மிஸ்ட் கவர் ஆயிட்டா தெரியாது. அதேமாரி மழை பெஞ்சுட்டாலும் சைட் சீயிங்ல வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு. ஆனாலும் கிரவுட் வந்துகிட்டே தான் இருக்காங்க கொடைக்கானலுக்கு. மேக்ஸிமம் நம்மளுடைய 90% ஆஃப் ரூம்ஸ் வந்து ஃபுல் ஆயிட்டு தான் இருக்கு டெய்லியுமே. ஸோ இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க வர்றதா இருந்தா அட்வான்ஸா பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூம்ஸுக்கு வந்து புக் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க அன்டைம்ல வந்தா கூட நம்ம வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்து வச்சு குடுக்கலாம். மத்தபடி குடுக்க முடியாது. சரி, இப்போ ஸ்டே பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நீங்க ஸ்டே பண்ணும்போதே ரூம்ஸ்ல ஏதாவது டேமேஜஸ் அல்லது உங்களுடைய கவனத்தில ஏதாவது ஒரு தப்பான சில விஷயங்கள் டேமேஜ் ஆயிருக்கு, அல்லது இது உடைஞ்சிருக்கு, இது கிழிஞ்சிருக்கு, இது எரியல, இது லைட் எரியல, இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன தவறுகள் தெரிஞ்சது அப்படின்னா, இம்மீடியட்டா நீங்க வந்து புக் பண்ணியிருக்கக்கூடிய எங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ரூம்ஸ்ல புக் பண்ண ஒரு கஸ்டமர் வந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல வந்து உட்காந்து உடைச்சிட்டாரு. உட்காந்து உடைச்சாரா? இல்ல ஏறி மிதிச்சாங்களா? இல்ல ஏறி நின்னாங்களான்னு தெரியாது. ஆனா ஏறி உட்காந்து உடைச்சிட்டாங்க. ஆனா இந்த ரூம்ஸ்ல நீங்க செக் இன் பண்ணும்போது ஏதாவது எல்லாமே நாங்க வந்து நீட்டா தானே ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஸோ நீங்க செக் அவுட் பண்ணும்போதும் நீங்க ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாலோ, அல்லது உங்கனால ஏதாவது சேதம் ஆயிருச்சு, ரூம்ல வந்து ஒரு கண்ணாடி உடைஞ்சிருச்சு, அல்லது ஃப்ளஷ் டேங்க் உடைஞ்சிருச்சு, அல்லது கிளாஸ் செட் உடைஞ்சிருச்சு, வாஷ் பேஷன் உடைஞ்சிருச்சு, அந்த மாரி பெட்ஷீட்ல வாமிட் பண்ணிட்டீங்க இந்த மாரினா, கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா, அதுக்கான அந்த இதெல்லாம் வந்து சில சில வேலைகள்லாம் வந்து பைசா குடுத்தா கூட செய்ய மாட்டாங்க. அந்த மாரி இந்த வாமிட் பண்ணி வச்சதெல்லாம் யாரு நம்ம வந்து கிளீன் பண்ணது? நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, பெட்ல வாமிட் பண்ணிட்டு, கம்பளிய வந்து தெரியாத மாரி மூடி, பொத்தி மறைச்சு வச்சுட்டு போயிருவாங்க. நம்ம கிளீன் பண்ணும்போது தான் தெரியும் இந்த மாரி நடந்திருக்குன்றது. ஸோ இந்த மாரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப அடுத்து வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரூம் குடுக்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க. குடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இஷ்யூலாம் இருக்கு. ரூம்ல நீங்க எதுவும் டேமேஜ் பண்ணாலும் நீங்க தான் பே பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இந்த நீங்க செக் இன் பண்ணிட்டு, செக் அவுட் பண்ற வரைக்கும், அது உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளா நீங்க வந்து நெனச்சு பயன்படுத்துங்க. ஏன்னா இத்தன வருஷத்துல நெறைய வந்து இந்த மாரி பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். டிவி ரிமோட்ட தூக்கிட்டு போயிருவாங்க. ரிமோட்ல இருக்கக்கூடிய பேட்டரிய வந்து கஸ்டமர்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்க. நான் எல்லாரையும் சொல்லல. ஒரு சில பேர் இந்த மாரி தவறுகள செய்றாங்க. பெட்ஷீட்டு, பிளாங்கெட்டு, பில்லோ கவர் முதற்கொண்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போனவங்கலாம் இருக்கிறாங்க. அதேமாரி பாத்ரூம்ல இருக்க பல்பெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. வாமிட் பண்ணி பெட்ஷீட்ல வந்து அப்படி தெரியாத மாரி குத்தி கட்டிலுக்கடியில வச்சுட்டு போயிறது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தரங்கெட்ட ஒரு செயல். ஸோ இதெல்லாம் இந்த மாரிலாம் வந்து செய்றவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த மாரி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நீங்க போற வரைக்கும் உங்களுக்காக தான் அதுக்கு வந்து பொறுப்பு. அந்த பொருள வந்து உருவாக்கி குடுத்துருக்குறோம். ஸோ அத ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க வந்து அத பயன்படுத்தணும். அந்த வாட்டர் ஹீட்டிங் கெட்டில்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. ஜக் எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் நம்ம அட்ரஸ் ப்ரூஃப வச்சு திரும்ப நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு, அதெல்லாம் அசிங்கம் இல்லையா? இதெல்லாம் கண்டுபிடிச்சா அசிங்கம் தானே! சிசிடிவிலயோ அல்லது இப்போ ஒரு பொருள் இல்ல, அவங்க செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் போய் செக் பண்ணோம். ரூம்ல எப்பவுமே செக் அவுட் பண்ணோனே போய் ரூம்ல செக் பண்ணுவோம். செக் பண்ணோனே இந்த மாரி என்னென்ன பொருள் மிஸ் ஆயிருக்கோ, அதெல்லாம் வந்து இந்த ஐடி ப்ரூஃப் நம்ம வாங்கிட்டு தான் நம்ம வந்து புக் பண்றோம். ஸோ உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா எவ்வளோ அசிங்கம் யோசித்து பாருங்க. ஸோ இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வேற ஏதாவது கொடைக்கானல் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்க வினோத். இன்னொரு புது வீடியோல மீட் பண்றேன். பை. டாட்டா.